அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை வராகியம்மனுக்கு உகந்த பஞ்சமி தினம். இந்த தினத்தன்று உங்கள் இல்லத்தில் தனமும் தானியமும் நிறைவாக இருப்பதற்காக, எப்போதுமே பணமும் செல்வாக்கும் அதிகரித்து கொண்டே இருப்பதற்காக இந்த பச்சரிசி வைத்து இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு, என் இல்லத்தில் தனமும் தானியமும் எப்போதுமே நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது வராகியம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த பச்சரிசியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய அரிசி ட்ரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் கலந்து விட்டுருங்க. அதாவது பச்சரிசி வைத்து தான் செய்யணும், புழுங்கல் அரிசி வைத்து நம்ம செய்யக்கூடாது. அந்த பச்சரிசியை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்துட்டு, நம்மளுடைய சாப்பாட்டு அரிசியில், அதாவது தினமும் நம்ம சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சாப்பாட்டு அரிசியில் அந்த ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை கலந்து விட்டுருங்க. நீங்கள் மொத்தமாக கலந்து விட்டுலாம், அப்படியே போடணும் இல்லை, போட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த பச்சரிசிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வச்சிடணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த அரிசி ட்ரம்முக்குள்ள அப்படி வச்சிங்க அப்படின்னா, உங்கள் இல்லத்தில் பணமும் நிறைவாக வரும், தானியமும் நிறைவாக இருக்கும். அதாவது இல்லத்தில் பார்த்திங்கன்னா, பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் சமையல் அறையில் பொருட்கள் நிறைவாக இருக்கணும். சமையல் அறையில் பொருள் நிறைவாக இருந்தாலே மனம் அமைதியாக இருக்கும். ஏன்னா சமையல் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலே டென்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் எப்போதுமே நம்ம இல்லத்தில் பொருள் நிறைவாக இருக்கணும். நம்ம தொடச்ச பிறகு வாங்கிறத விட நம்ம கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம வாங்கி வைத்து பழக வேண்டும். அதே போல் எப்போதுமே நமக்கு நிறைவாக இருக்கணும்னா அதுக்கும் ஒரு குடுப்பினை வேணும். அந்த குடுப்பினை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் நமக்கு பலன் தரும். இது செய்து பாருங்கள். இந்த பஞ்சமி அன்று செய்யும்போது உங்கள் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த பண பிரச்சனை தீரும். வீட்டில் சமையல் அறையில் பொருள் நிறைவாக இல்லை அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. அதாவது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெல்லம், அரிசி, அப்புறம் எண்ணெய், அப்புறம் புளி, கல்லுப்பு, இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கணும். அந்த பொருட்கள் நிறைவாக இல்லை, எப்போதுமே அரிசி பருப்புலாம் காலியான பிறகு தொடச்ச பிறகு தான் நாங்கள் வாங்குவோம், அப்படி தான் நாங்கள் பழக்கம் பண்ணியிருக்கிறோம், அப்படி இருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க. உங்களுக்கு துடைக்கிற அளவுக்கு இல்லாமல் கடவுளே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் நல்ல நிறைவாக வைத்திருப்பீங்க. அதற்கான யோகமும் உங்களுக்கு அமையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தானியங்கள் இருக்கிற எல்லா தானியம் நிறைய வகைகள் இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அன்றாட பயன்படுத்துகிற தானியமே பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த பருப்பு நிறைவாக நிச்சயமாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அரிசி, பச்சரிசி நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா பச்சரிசி பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரும் சமையல் பண்ண மாட்டாங்க. பொங்கல், வெண்பொங்கல் வைத்து சாப்பிட்ற பழக்கம், மற்றும் ஏதாவது நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக, சர்க்கரை பொங்கல் வைப்பதற்காக வச்சுருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு அரிசி தான் பயன்படுத்துவோம். அந்த சாப்பாடு அரிசி நமக்கு நிறைவாக இருக்கணும். பச்சரிசியும் பார்த்திங்கன்னா ஓரளவு 1 kg அளவுக்காவது நீங்கள் வச்சுருக்கணும். இன்னும் நான் பச்சரிசி பயன்படுத்த மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு டப்பாலையாவது கொஞ்சமாவது நமக்கு இருந்து, அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரிசி எடுத்து நீங்கள் அரிசி ட்ரம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போட்டு வச்சுருங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபுல்லாக அரிசி நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே நம்ம இல்லத்தில் அரிசி நிறைவாக இருக்கணும். அடுத்து கல்லுப்பு பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்கணும். கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அரை பாக்கெட்டு வந்த உடனே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருங்க. நீங்கள் உடச்சி போடாட்டால் கூட பரவாயில்ல, வச்சுருங்க. அதற்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் காலியாகின பிறகு அதை எடுத்துகிட்டு அந்த உடச்ச முழு பாக்கெட்டை வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். முழுவதும் காலியான பிறகு நம்ம வாங்கக்கூடாது. ஒரு பாக்கெட்டில் நமக்கு அரை பாக்கெட் காலியான பிறகு நம்ம வாங்கி வச்சிடணும். அதுக்கடுத்து மீதி அரை பாக்கெட்டு காலியானால் இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. அதே போல் மஞ்சள் அப்படி தான், துடைக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறக்கூடாது. கல்லுப்பு, மஞ்சள், இந்த 2 மிகவும் முக்கியம். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது. அதே போல் அரிசி அப்படி தான். அப்போல்லாம் அரிசி மூடை கணக்கில் வாங்குவாங்க, ஒரு மூடை வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 kg இல்லை 5 kg, 5 கிலோ 10 கிலோ வாங்குறது இப்போ அதிகம். நிறைய பேர் இப்போ அன்றாட பிளங்குறதுக்காக மட்டும் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு பண்ணுறாங்க. 2 நாளைக்கு அதை வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க. காலை மாலையும் டிஃபன் ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம 10 கிலோ வாங்கியோ இல்லை ஒரு 5 கிலோ வாங்கி வைக்கிறதுனாலையோ
ரொம்ப நல்லது. நம்ம தினமும் வந்து வீட்ல வந்து தொடச்சு தொடச்சு வாங்கக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கணும். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்கமே. நம்ம வீட்ல எப்போதுமே தானியம் வந்து நிறைவாக வச்சுக்கிடணும். இந்த பரிகாரம் நீங்க செஞ்சாலே உங்களுக்கு நிறைவாக இருக்கும். பிறகு நீங்க பாருங்க, உங்க வீட்ல வந்து எந்தெந்த பொருள் இருக்கோ, அத முடிந்த அளவுக்கு வாங்கி வைத்து, ஒன்னொன்னா நீங்க வாங்கி வைத்து பழகுறீங்க அப்படின்னா, நீங்க எப்போதுமே உங்க கிச்சன்ல வந்து நிறைவாக வச்சு பழகிடும். உங்களுக்கே பழகிடும். அது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இத ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக வந்து உங்க கையில வந்து பைசா வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு, கிச்சன்ல ஒரு 5, 6 பொருள் ஐட்டம் மட்டும் குறையவே கூடாது. அந்த தானியத்தில இருக்கிற அந்த ஒரு சில வகைகள் மட்டும் குறையாம இருந்தாலே போதும். நம் இல்லத்தில் வந்து எப்போதுமே சுபிட்சமாக இருக்கும். பணமும் நிறைவாக வந்து கொண்டே இருக்கும். வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கும். எப்போதுமே லக்ஷ்மி வந்து நம்ம இல்லத்தில் தங்க வைக்கணும் அப்படின்னா, தானியத்தின் மூலமாக தான் தங்க வைக்க முடியும். இந்த பரிகாரம் எப்போது செய்யலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை முழுவதுமே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம். ஒரு கைப்பிடியில் பச்சரிசி எடுத்துட்டு உங்க உள்ளங்கைக்குள்ள வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு, எப்போதுமே இல்லத்தில் வந்து செல்வமும், தானியமும் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் அந்த பச்சரிசியை வந்து அரிசிட்டமுக்குள்ள போட்டு வச்சுருங்க. இவ்வளோதான். இது எந்த நேரத்தில வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். சிறப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒண்ணு காலை வழிபாடு செய்றீங்கன்னா, காலை வந்து செய்யுங்க. மாலை வழிபாடு செய்றீங்கன்னா, மாலை செய்துக்கோங்க. கடவுளோட அருளால பார்த்தீங்கன்னா, எல்லோருமே செல்வ செழிப்புடன் நிறைவாக வாழ வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.